இறையேசுவில் அன்பானவர்களே, நாம் இன்று அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளினுடைய எல்லா வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் தன் உடலுடனும் ஆன்மாவுடனும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அதுவே இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம். இந்த திருநாளுடைய சிந்தனை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு செல்ல அன்னை மரியாவால் இயன்றது, அது நம்மாலும் இயலும். எவ்வாறு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு செல்ல தகுதி பெற்றாள் என்று நாம் சிந்தித்தோமானால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்திலே கருத்தாங்கி இறைவார்த்தையை தன் உடலில் ஏற்று அவ்வாறு வாழ்ந்ததால் அவள் விண்ணகத்திற்கு செல்ல தகுதியுடையவளாக மாறினாள். ஏனெனில் இறை வார்த்தை எங்கு நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த உடல் அல்லது அந்த இடம் புனிதமாக்கப்படுகிறது. அது விண்ணகத்திற்கு தகுதியுடையதாக மாறுகிறது. சிறிதளவும் சந்தேகம் இல்லாத காரியம். நம் அன்னை மரியாள் நாம் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35 முதலுள்ள இறை வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கிற போது வானதூதர் அன்னை மரியாவோடு சொன்ன முக்கியமான ஒரு வாழ்த்து, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அன்னை மரியாவை பார்த்து வானதூதர் சொன்னார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். மேலும் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். இவை போதாத அன்பானவர்களே, அன்னை மரியாள் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணமானவள் என்றும், கடவுளுடைய வார்த்தை அவளுக்குள் குடிகொண்டிருந்தது என்றும், கடவுளுடைய ஆவி அவளுக்குள் குடிகொண்டிருந்தது என்றும், அவள் கடவுளால் ஆசி பெற்றவள் என்றும், மேலும் அதே கடவுளே அவளை அருள்மிக பெற்றவளே என்று அழைப்பதையும் நாம் காண்கின்றோமே. இதற்கு மேல் என்ன தகுதி வேண்டும் நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கு? அதற்கு மேல் என்ன தகுதி வேண்டும் இந்த உடல் விண்ணகத்திற்கு செல்வதற்கு? கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசப்படியாக நாம் அனைவருமே மாற்று கொண்டவர்களாக உடலோடு விண்ணகத்திற்கு செல்வோம். இந்த உடல் அழிந்து போகுமானால் மாற்றுடையவர்களாக நிச்சயமாக விண்ணகத்திற்கு செல்வோம். ஆனால் அன்னை மரியாவை பொறுத்த அளவில் நம் ஆண்டவர் அன்னை மரியாவை சிறப்பான முறையில் அவளுடைய உடலும் இந்த உலகத்தில் அழியாதபடி அந்த உடலோடு விண்ணகத்திற்கு கொண்டு சென்றார். நாம் திருப்பாடல்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிப்பதுண்டு, ஆண்டவரே உம் அன்பனை நீர் படுகொலியை காணவிடவில்லை. படுகொலியை காணவிடவில்லை, அதாவது இந்த உலகத்திலேயே அழிந்து போவதற்கு நீர் அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகின்ற இந்த இறைவார்த்தையானது அன்னை மரியாவுக்கும் அதுபோல பொருந்தும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. அன்னை மரியாள் இறைவார்த்தையை கருத்தாங்கினவள், இறைவன் உறைவதற்கு தனது உடலை கொடுத்தவள், இறைவனுடைய வார்த்தை நிறைவதற்கு தனது உடலை கொடுத்தவள், இறைவனுடைய ஆவி வந்து நிறைவதற்கு தனது உடலை கொடுத்தவள். நாம் விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய வெற்றி பாடலை காண்கின்றோம். இந்த மோசே வெற்றி பாடல் பாடுகிற வேளையில் அவர் கானான் தேசத்தை சென்றடையவில்லை, மாறாக செங்கடலை மட்டும்தான் கடந்திருந்தார்கள். ஆனாலும் நிச்சயமாக சென்றடைவேன் என்பதை குறிப்பிட்டு கொண்டு பாடுகின்ற அந்த வெற்றி பாடல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையை வாசிக்கிற போது மோசே இவ்வாறாக பாடுகிறார், ஆண்டவரே என் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உம் உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள இடம், உம் உரிமை சொத்தான இடத்தில் அவர்களை நீர் அமரச் செய்தீர். ஆண்டவர் உறைந்த இடம் எது என்று கேட்டால் அன்னை மரியாவுடைய கருவறை. இறை வார்த்தை மாம்சமாகி வந்து கருவறையில் உறைந்திருந்தது. அன்னை மரியாவுடைய கருவறையில் உறைந்திருந்தது. ஆண்டவர் உறைந்த இடம் எது என்று கேட்டால் அந்த கருவறை. அவர் ஏற்படுத்திய உறைவிடம் அது. அவர் கைகள் உருவாக்கிய திருத்தலம் என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ஆவியும் நிறைந்த அந்த உடல் தான், அன்னை மரியாவுடைய உடல் தான் அந்த திருத்தலம். அந்த திருத்தலம் அமைகின்ற இடம் எது என்று கேட்டால் விண்ணகம். அதுதான் மோசே கூறுகிறார், ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய உம் உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தாகிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அன்னை மரியாவுக்கு கொடுத்த அந்த விண்ணகம்
ஆண்டவர் உரைகின்ற இடம் எது என்று கேட்டால் நிச்சயமாக நாம் அனைவரும் சொல்லுவோம் விண்ணகம். அவர் உரைகின்ற இடம். அந்த விண்ணகத்தை அன்னை மரியாவுக்கு கொடுத்தவர். அந்த விண்ணகத்தில் அன்னை மரியாள் அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்திலேயே நாமும் இந்த உடலோடும் ஆன்மாவோடும் செல்ல இருக்கிறோம். அதற்கு தகுதி பெறுவதற்கு அன்னை மரியாவை போல இறை வார்த்தையும் இறைவனுடைய ஆவியும் முழுவதுமாக இந்த உடல் முழுவதும் நிரம்பினால் போதும். இந்த உடல் முழுவதும் நிரம்புகிற போது நாம் அதற்கான தகுதியை பெறுகிறோம். அன்னை மரியாள் உடல் முழுவதும், ஆன்மா முழுவதும், மனது முழுவதும் கடவுளுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாள். அவள் விண்ணகத்திற்கு உடலோடு செல்வதற்கு தகுதி பெற்றாள். நீங்களும் நானும் இந்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு திருநாளில் அன்னை மரியாவை போல கடவுளுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கொண்டு கடவுள் உரைகின்ற, கடவுளுடைய ஆவி உரைகின்ற, கடவுளுடைய வார்த்தை நிறைந்திருக்கின்ற ஒரு உடலாக, ஒரு உள்ளமாக, ஒரு ஆன்மாவாக நமது வாழ்க்கை மாறும்போது நாமும் விண்ணேற்பு அடைவதற்கு தகுதி பெறுகிறோம். அந்த தகுதியை அன்னை மரியாவிடம் கேட்போம். எப்படி தாயே நீ இந்த பெயர்களை பெற்றாய்? எப்படி கடவுளுக்கு முழுவதுமாக உன்னை ஒப்பு கொடுக்க, எப்படி கடவுளை முழுவதுமாக அன்பு செய்ய உன்னால் முடிந்தது? எங்களுக்கும் கற்றுத்தாரும். உன்னை போல நாங்களும் கடவுளோடு விண்ணகத்தில் உரிமை பெயருடையவர்களாக உடலோடு ஆன்மாவோடும் விண்ணகம் அடைய எங்களுக்கும் ஆசை இருக்கிறது. எங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான வழியை காட்டித்தாரும் என்று ஜெபித்து அன்னை மரியா மூலம் ஆண்டவருடைய எல்லா அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.